ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கிய கௌதம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க, கூடி சீக்கிரம் இந்த அஞ்சலிக்கு வந்து சரியான பாடம் கற்று தரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெத்த அம்மாவுக்கே வந்து தெரியாத இந்த அஞ்சலி வந்து கர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி எந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அஞ்சலி நீ வந்து என் கூட கொஞ்சம் கிளம்பியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை வந்து நம்மளுடைய சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லடி, எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை, அதை வந்து பார்த்துட்டு போல தான் வந்திருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லி உள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, அஞ்சலி உங்கள் கையில் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு, எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசையாக இருக்குது, நீ வந்து செக்கப்புக்கு நீ போகிறத வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை, இந்த டாக்டர் வந்து ரொம்ப கைராசியான வந்து டாக்டரா, கண்டிப்பாக நீ வந்து செக் பண்ணிகிட்டே ஆகணும் என் அம்மாவோட ஆசைக்காக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து நம்ம சிந்தாமணி வந்து கெஞ்சுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து முடியவே முடியாது, நாங்கள் வந்து ரெகுலராக போகிற டாக்டர் கைக்கு தான் வந்து போவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது, இங்கே வந்து செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து நம்ம சிந்தாமணி சொல்கிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் கர்ப்பமாக இருக்குன்னு தான் செக் பண்ணோம், நான் எதுக்காக செக் பண்ணோம், நான் வந்து கர்ப்பமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி வந்து சொன்னதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணி தூக்கி வாரி போட்டுருச்சிங்க. அடி பாவி, இத்தனை நாளாக வந்து பொய் சொல்லிகிட்டே அடி இருக்க, ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, மாப்பிள்ளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுனா என்ன ஆகும், ஏன் இப்படி அவளுக்கெல்லாம் துரோகம் பண்ணிகிட்டு இருக்கேன், பெத்தம்மா என்கிட்ட கூட ஏன்டி இப்படி பண்ணேன்னு ஏன் இப்படி பண்ணேன்ட்டு ஒரு வார்த்தையாவது சொன்னேடி, நான் சொல்லியிருந்தேன், நான் வேறு ஏதாவது சொல்லியிருப்பேன், வேறு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பேன், நீ எந்த மாதிரி சுச்சுவேஷன் போய் இந்த மாதிரி அடி முடிவு எடுப்பேன், இப்போ வந்து கடைசி நேரத்தில் இன்னும் 2 மாதம் போனால் வயிறு தெரியல, கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சந்தேகப்படுவாங்க, உன் புருஷனே வந்து சந்தேகப்படுவான், கட்டின புருஷனுக்கும் துரோகம் பண்ணுற, பெத்த அம்மாவு கையிலையும் வந்து போய் சொல்லியிருக்கேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீ அப்படின்ற வந்து திட்டுறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பெத்த பொண்ணு தான் வந்து தப்பு பண்ண அப்படின்ட்டு வந்து இந்த சிந்தாமணி வந்து ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இந்த விஷயம் மட்டும் கௌதம், கார்த்திக் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக வந்து என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அதனால தான் அவனை வந்து கர்ப்பமாக இருக்க மாதிரி வந்து நடித்தேன், இப்போ மட்டும் என்னடி நீ கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றது கன்ஃபார்ம் வந்து, ஏன்னா வந்து நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிற வந்து பைரவிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டேன், பைரவியெல்லாம் ருதர் தாண்டவுமே வந்து ஆடுவா, கண்டிப்பாக இலக்கியா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், நீ போலி கர்ப்பம்னு அதை கூட வந்து நம்பாத, ஆனால் வந்து இன்றைக்கி நல்லாவே வந்து நிரூபிச்சிடி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி இப்போ ஆனது ஆச்சு, இதுக்கு மேலே வந்து ஒழுங்காயிரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிந்தாமணி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்து அஞ்சலிக்கு வந்து துணை போகிற விஷயம் எல்லாமே வந்து நம்ம இலக்கிய கௌதமுக்கு வந்து தெரிய வேண்டும். இந்த சிந்தாமணி வந்து ஏன் நீ வந்து உன் மகன் வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்ட்டு வந்து உன் மாப்பிள்ளை கையில் சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு நம்ம இலக்கிய கௌதம் வந்து கேள்வி வந்து கேட்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறது வந்து சிந்தாமணி முடிக்க போகிறாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து தப்பு கணக்கு வந்து ஏறிக்கிட்டே போகுதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற விதமாக வந்து நம்மளுடைய இலக்கிய கௌதம் அந்த அஞ்சலியோட போலி கர்ப்பத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.